வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம என்னைக்குமே நம்மளோட பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதாவது பெரிய பிரச்சனையில இருக்கோம்னா நம்ம பெரியவர்கள் கிட்ட போய் ஆலோசனை கேட்டோம்னா அவங்களோட அனுபவத்தை வச்சு நம்மள அழகா வழி நடத்துவாங்க. இதே நம்ம பெரியவங்களை மதிக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆகுறது? அதை தான் இன்னைக்கு குரல் கூறும் கதையில கேட்க போறோம். கதையை கேட்டுட்டு குரலோட பொருளை அலசி ஆராய போறோம். எல்லாரும் கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? மருத நாடு ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்தை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த பேரரசன் ரத்தினராஜன். ஒரு நல்ல அரசனுக்கு இருக்கிற எல்லா அம்சமும் பொருந்தியவர். அவருக்கு வயதானதால அவர் மகன் வேல்வேந்தனை நாட்டுக்கு ராஜாவாக்க முடிவெடுத்து பட்டாபிஷேகத்துக்கும் நல்ல நாள் குறிச்சாரு. பட்டத்து இளவரசன் வேல்வேந்தனோ அதிகார திமிர்ல யாருக்கும் மரியாதை கொடுக்காம பெரியவர்களோட அறிவுரையை கேட்காம தாங்குற அகங்காரத்திலையும் தலைகணத்திலையும் வாழ்ந்து வந்தான். ராஜா ரத்தினராஜனுக்கு தன்னுடைய மகனை பத்தி தெரிஞ்சும் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல அவன் மனம் திருந்துவான்னு தன்னையே அவர் சமாதானப்படுத்திக்குவாரு. ஒரு சமயம் ராஜாவும் பட்டத்து இளவரசனும் நகர்வலம் போய்கிட்டு இருந்த போது அந்த வழியா ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ராஜா தன்னோட குதிரையில இருந்து இறங்கி அந்த முதியவர் கால்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்து தன்னுடைய தலை அவரோட பாதங்கள்ல படுற மாதிரி விழுந்து கும்பிட்டார். அதுக்கப்புறம் பெரியவரை நலம் விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இளவரசன் வேல்வேந்தனுக்கு கோபம் வந்துருச்சு. தன்னோட தந்தை எப்பேற்பட்ட பேரரசர், அவர் ஒரு சாமானிய குடிமகன் காலில் விழறதா? அதுவும் அவர் தலை எப்படி அந்த கிழவர் காலில் படலாம்? நான் தான் என் தந்தைக்கு அடுத்ததாக மருத நாட்டு ராஜா, என்னையும் என் தந்தை அந்த கிழவன் காலில் விழ வச்சுட்டாருன்னா அதை விட எனக்கு ஒரு பெரிய அவமானம் எதுவும் இல்லைன்னு சிந்தனைய அலமோத விட்டான். அவனுக்கு ஒரு திடீர் யோசனை. தன்னோட பாதுகாவலர்கள் கிட்ட சொல்லி அந்த முதியவரோட தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு வர சொல்லி உத்தரவிட்டான். அதுல ஒரு பாதுகாவலன் மட்டும் இந்த விஷயத்த ராஜா ரத்தினராஜன் கிட்ட ரகசியமா தெரிவிச்சிட்டான். இதை கேட்ட ராஜா அந்த துஷ்ட செயலை நிறுத்த சொல்லிட்டு வேல்வேந்தனை கூப்பிட்டு நிதானமா பொறுமையா விசாரிச்சாரு. அவனும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட கோபத்துக்கான காரணத்தை ராஜா கிட்ட சொன்னான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜா ரத்தினராஜன் ஒரு சின்ன பொன்முறுவலோட பேச ஆரம்பிச்சாரு. இங்கே பார் வேல்வேந்தா, உனக்கு நான் ஒரு சவாலான செயல் கொடுக்கறேன். அதை நீ யார் துணை கொண்டும் செய்யக்கூடாது. நீயே அந்த காரியத்தை செய்யணும். முதல்ல நீ ஒரு ஆட்டோட தலை, ஒரு சிங்கத்தின் தலை, ஒரு மனித தலை மூணையும் எனக்கு அரசவைக்கு கொண்டு வான்னு உத்தரவிட்டாரு. வேல்வேந்தனுக்கு ஆட்டோட தலை ஒரு இறைச்சி வெட்டும் கடையில கிடைச்சிருச்சு. சிங்கத்தோட தலை தான் வேட்டையாடின சிங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான். ஆனா மனித தலைக்கு எங்க போறது? உயிரோட இருக்கிறவங்க யாரும் அவங்க தலையை கொடுக்க மாட்டாங்களே. அதனால ஒரு பிணத்துல இருந்த தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு அரசவைக்கு போனா இளவரசன் வேல்வேந்தன். ராஜா ரத்தினராஜன் அதை பார்த்துட்டு கொண்டு வந்த 3 தலைகளையும் இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள சந்தையில ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வர சொன்னாரு. இளவரசனும் மாறுவேஷத்துல அந்த 3 தலைகளையும் சந்தைக்கு கொண்டு போனான். ஆட்டோட தலைய சமைச்சு சாப்பிட முடியுங்கிறதுனால அது எளிதா வித்துருச்சு. சிங்கத்தோட தலை சீக்கிரம் விக்கலனாலும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழி போக்குற அந்த சிங்கத்தோட தலைய பதப்படுத்தி தான் வீட்டுல மாட்டிக்கலான்னு வாங்கிட்டு போனாரு. கடைசியா இருந்தது மனித தலை தான். சந்தைக்கு வந்த மனிதர்கள் யாரும் அந்த தலைய வாங்க முன் வரல. பொழுது சாய போற நேரம். இளவரசனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மனித தலை மட்டும் வித்து போக மாட்டேங்குதுன்னு ராஜா கிட்ட வந்து சொன்னான். ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே இளவரசன் வேல்வேந்தனை பார்த்து இந்த மனித தலைய இலவசமாகவாவது யாருக்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. சந்தையில யாரும் மனித தலைய இலவசமா கூட வாங்க முன் வரல. பொழுதும் சாஞ்சிருச்சு. இளவரசன் தன் தந்தையோட கட்டளைய நிறைவேற்ற முடியலன்னு வருத்தத்தோட அரண்மனைக்கு வந்தான். ராஜா ரத்தினராஜன் அவனை கூப்பிட்டு, என்ன வேல்வேந்தா, மனித தலையை இலவசமா யாராச்சும் வாங்கினாங்களான்னு கேட்டாரு. அதுக்கு அவனோ, மன்னிக்க வேண்டும் தந்தையே, யாரும் மனித தலைய வாங்க முன்வரவே இல்லை அப்படின்னு சொன்னான். ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஆட்டுத்தலை சிங்கத்தோட தலை அளவுக்கு கூட மனித தலைக்கு மதிப்பில்லை பாத்தியா? நான் அந்த பெரியவர் பாதத்தில் என் தலை படும் விதமா வணங்கினேன் தானே உனக்கு கோபம்? இந்த தலையின் மதிப்பை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு. வேல்வேந்தன் அமைதியா சிந்திச்சான். மேலும் ராஜா சொன்னாரு, அந்த முதியவர் என் தந்தை காலத்து மாபெரும் படை வீரர்.
நம் நாடு சிக்கலான சூழ்நிலைகள்ல இருக்கும் போதெல்லாம் சமயோஜிதமா யோசிச்சு ஆலோசனை வழங்குவாரு. நான் ஒவ்வொரு முறையும் அவர் பாதத்தை தொட்டு வணங்கும் போதெல்லாம் நான் என்கிற அந்த எண்ணம் என் தலையை விட்டு விலகி நம் வழிகாட்டியான அந்த பெரியவரோட வயது, அனுபவம், சாதனைகள், அப்புறம் ஞானம் இதெல்லாம் தான் அந்த இடத்துல மேலோங்கி நிற்கும். அவரை போல பெரியவர்கள் தான் என்னைக்குமே அவங்க அனுபவத்தால நம்மள வழி நடத்துவாங்க. அத நீ புரிஞ்சுக்கணும்னு ராஜா சொல்லி முடிச்சாரு. இளவரசன் வேல்வேந்தன் முகத்துல ஒரு தெளிவு. பட்டாபிஷேகம் நாளும் வந்துச்சு. முடிசூடிய வேல்வேந்தன் தன்னோட பெற்றோர்கிட்ட ஆசி வாங்கிட்டு அந்த பெரியவர் பாதங்கள்ல தன் தலை படும்படி சாஷ்டாங்கமா ஆசீர்வாதம் வாங்கி, ஐயா நீங்க என்னைக்குமே எங்களை வழி நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டான். மருத நாட்டு ராஜா வேல்வேந்தன் அதுக்கப்புறம் என்னைக்குமே நல்லாட்சி புரிஞ்சான். இந்த கதை மூலியமா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும் சரி, செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களை போற்ற தெரியாவிட்டால் நம்ம மனதளவுல சிறுமைப்பட்டவங்களா தான் இருப்போம். இததான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணி கொள்வேமெனும் நோக்கு. சிறுமைப்பட்ட மனிதர்களின் உணர்ச்சியில் இருக்காது பெருமைக்குரிய பெரியவர்களை போற்றி ஏற்கும் நோக்கம்.